Hey guys, I'm Sham. Welcome back to another video. நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய கிரைம்ஸ் வந்து மூவிஸ்லையோ அப்படி இல்லைனா நியூஸ்லேயோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் திவ்யா பஹூஜா அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஃபார்மர் மாடலாக இருந்தவங்க. ஸோ அவங்களோட பாடியை வந்து ஒரு கால்வாயில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்களோட டெட் பாடியை. ஸோ எதனால் அவங்க வந்து இறந்து போனாங்க, எதுக்கு ஒரு மாடலில் சம்மந்தமே இல்லாமல் யாரோ கொலை பண்ணி அதை கால்வாயில் போட்டுக்க போகிறாங்க, இந்த டவுட் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் வந்துச்சு. ஸோ அதனால் நான் போய் தேடி பார்த்தப்ப தான் நிறைய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிச்சு. ஆக்சுவலி இது என்னைக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜனவரி 13 தான் அவங்களோட பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாடலுக்கு பின்னாடி ஒரு கேங்ஸ்டர் கதையே இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் திவ்யா பஹூஜா அவங்களோட கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இருக்கலாம். ஜனவரி 2 பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் குர்கான் அப்படின்னு சொல்ல போகிற இடத்துல இருக்க ஹோட்டல் சிட்டி பாயிண்ட் அப்படின்னு சொல்ல போகிற அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் வெளியே வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீப்புள் வந்து ஹோட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கன் ஷாட்ஸ்லாம் நடந்திருக்கு. அது அவங்களோட பாடியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அந்த காரில் எடுத்துகிட்டு போகிறது வந்து சிசிடிவியில் வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணதில் ரூம் நம்பர் 111 தான் அவங்க ரெசிடென்ட் ஆயிருந்தாங்க அப்படின்ற மாதிரி, அதில் தான் அவங்களை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது. சிசிடிவியில் கிடைச்ச ஃபுட்டேஜஸ் வச்சு அந்த 5 பேரையும் போலீஸ் வந்து தேடிட்டு இருந்தாங்க. ஸோ தேடிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 புதன்கிழமை பார்த்தீங்கன்னா அபிஜித், ஹேம்ராஜ், ஓம் பிரகாஷ் அப்படின்னு சொல்ல போற 3 பேரை வந்து இந்த கொலைக்கு சம்பந்தமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ். ஸோ அவங்க கிட்ட கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு ஜனவரி 12 ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ஏர்போர்ட்ல பால்ராஜ் கில் அப்படின்னு சொல்ல போற ஒரு நபரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ரவி பஞ்சா அப்படின்ற ஒரு நபரை வந்து தேடிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தான் அந்த அரெஸ்ட் பண்ண 4 பேருக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த இன்ஃபர்மேஷன்ல அந்த 4 பேர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு கால்வாயில வந்து அவங்களோட பாடியை வந்து தூக்கி போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு போலீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாளா தேடி நேற்று ஜனவரி 13 பார்த்தீங்கன்னா ஹரியானால ஃபெட்டகாபாத் அப்படின்னு சொல்ல போற இடத்துல ஆக்ரா கால்வா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்வாயில இருந்து இவங்களோட பாடியை வந்து நேற்று போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரி, நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், சம்மந்தமே இல்லாம இந்த மாடல் எதுக்குடா கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2016 பிப்ரவரி 6 சந்தீப் கடோலி அப்படின்னு சொல்ல போற ஒரு நபரை வந்து போலீஸ் வந்து என்கவுண்டர்ல சுட்டு தள்ளுறாங்க. இந்த சந்தீப் கடோலி அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர், அதாவது ஹரியானால இருக்க ஒரு கேங்ஸ்டர். அந்த சந்தீப் கடோலியை வந்து என்கவுண்டர்ல சுட்டு தள்ளுறதுக்கு அவங்க ஒரு நபர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திவ்யா பஹூஜா. சம்மந்தமே இல்லாமல் அந்த கேங்ஸ்டருக்கும் இந்த திவ்யா பஹூஜாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தீப் கடோலி அப்படின்ற சொல்லப்படுற அந்த கேங்ஸ்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இந்த திவ்யா பஹூஜா. ஸோ இவங்க ஹெல்ப்போட தான் சந்தீப் கடோலியை வந்து சுட்டு தேடியிருப்பாங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா போலீஸ் வந்து இந்த என்கவுண்டர்ல அந்த சந்தீப் கடோலி சுட்டாங்களே, இதுக்கு எதிராகவே போலீஸ் இது சுட்டுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போய் அந்த போலீஸ்ல இருக்க சில ஆபீசர்ஸையும் சரி அந்த மாடலையும் சரி அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இது அதை விட ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிந்தர் கஜ்ஜார் அப்படின்னு சொல்ல போற ஒரு நபர் இருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவரும் ஒரு கேங்ஸ்டர், ஹரியானால இருக்க ஒரு கேங்ஸ்டர். சரி, இந்த பிந்தர் கஜ்ஜாருக்கும் இந்த சந்தீப் கடோலிக்கும் என்ன பிரச்சனைனா சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த பிரச்சனைக்காக பழிவாங்குற ஒரு காரணத்துக்காக இந்த பிந்தார் கஜ்ஜார் அப்படின்னு சொல்ல போற இந்த நபர் இருக்கார்ல, ஸோ இந்த நபர் வந்து போலீஸ் அபிஷியல்ஸை கரெக்ட் பண்ணி அவங்க அந்த போலீஸ் அபிஷியல்ஸ்ல இவங்களோட ஆட்களா வச்சு அடியாட்கள் மாதிரி வச்சு அவங்கள வச்சு ஒரு ஃபேக்கான ஒரு என்கவுண்டர் பண்ணி தான் அந்த சந்தீப் கடோலி அப்படின்ற நபரை வந்து ஷூட் பண்றாங்க. ஸோ அதுக்கு காரணமா இருந்தவங்க தான் இந்த திவ்யா பஹூஜா. இந்த விஷயம் வந்து அப்பயே வெளியே வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு ஃபேக் என்கவுண்டர் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸா போய் அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா போலீஸ் அபிஷியல்ஸா இருக்கட்டும், அதுவும் இல்லாமல் இந்த திவ்யா பஹூஜா அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே இன்வால்வ் ஆயிருந்ததுனால அவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி ஒரு 7 வருஷம் 2016 2023 வரையும் திவ்யா பஹூஜா வந்து ஜெயிலில் தான் இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா 2023 ஜூன் மாதம் வந்து அவங்களுக்கு பெயில் கிடைக்குது அந்த திவ்யா பஹூஜா. ஸோ பெயிலேருந்து வெளியில் வந்து ஒரு 5 மாதம் ஆகுது. இந்த 5 மாதம் கழிச்சு ஜனவரி 1 நைட்டே அப்படி இல்லைன்னா ஜனவரி 2 தான் இவங்களை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வெளியில் வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்களோட பாடியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னா திவ்யா பஹூஜா அப்படின்ற ஃபார்மர் மாடலை வந்து அந்த கேங்ஸ்டர் சந்தீப் கடோலி சொன்னல கேங்ஸ்டரோட ஆட்கள் வந்து அவங்களை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அஃபிஷியலா இன்னும் வந்து போலீஸ் எந்த விஷயமே வெளியில சொல்லல. கேஷுவலா அந்த கூகுள் சைட் போயிட்டு இருக்கும் போது தான் இந்த ஒரு ஹரியானால இருக்க ஒரு மாடலை வந்து சுட்டு கொண்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ள போய் பார்த்தா சம்மந்தமே எல்லாமே ஏதோ கேங்ஸ்டர்லாம் இதுக்குள்ளே சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நம்ம சேனலில் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போட மாட்டோம். பட் இருந்தாலும் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இருக்க இந்த உலகத்தில் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து தெரிவிக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, பல கொடுமையான விஷயங்கள் இந்த உலகம் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. பட் இதை தாண்டி இந்த விஷயத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சரி, ஓகே, இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் இதுலேருந்து நான் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிறேன், போலீஸ் ஆஃபீஸருங்களாம் இருக்காங்கல்ல அவங்களாம் அந்த காலத்தில் தான் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் லஞ்சம் வாங்கிட்டு இந்த மாதிரி கேங்ஸ்டருக்கே உதவி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து இந்த கேஸ் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் அதை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.